வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா 1வது அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு வார்த்தை, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக என்று சொல்லிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தைக்காக உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தும்படியாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் அடிக்கடி சொல்கிறது போல, வெறும் கிறிஸ்தவனாக வாழ்கிறது அல்ல, கிறிஸ்தவனாக வாழ அல்ல, ஒரு உத்தமமான ஜனத்தை தமக்கென்று அவர் என்ன செய்கிறார்னா ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நம்ம இதில் வாசிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உத்தமமான ஜனத்தை யார் ஆயத்தப்படுத்தினார்? யோவான் சானகனை அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்தார்? விரியன் பாம்பு குட்டிகளை வரக்கூடிய கோபத்துக்கு நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது உத்தமமான ஜனத்தை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி, இந்த காலவெளியில் நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு உத்தமமான ஜனமாய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இன்றைக்கி எப்படினாலும் வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 99% ஸ்தோத்திரம் எப்படினாலும் என்ன செய்யலாம், வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உத்தமமான ஜனத்தை நாம் தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் உத்தமமான ஜனத்தை தனக்கென்று அவர் ஆயத்தப்படுத்துகிறார், கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு உத்தமமான ஜனத்தை, அதுக்கு முன்னால் 15 வாசிங்க பார்ப்போம். அது யார் என்ன ஏதுன்னு பாருங்க. அவன் பெரியவனாக இருப்பான். அங்கே யோவானை குறித்து நாம் வாசிக்கும்போது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான். அவன் தாயின் வயிற்றில் இருந்தபோதே பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருந்தான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரின் அநேகரை அவன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அவன் என்ன செய்வான்? திருப்புவான் என்று சொல்கிறதை பார். இந்த நல்ல காலவெளியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஸ்தோத்திரம் அதில் நான் வாசிக்கும் போது சகரியா, எலிசபெத்து அவங்களுக்கு கொடுத்த குமாரனை குறித்து அதில் நான் வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்கே சொல்லும்போது 18வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னபோது அப்பொழுது சகரியா தேவதூதனை சொல்லி, இதை நான் எதினாலே அறிவேன்? நான் எப்படி இருக்கிறேன்? கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உத்தமமான ஜனத்தை அனுப்பும்படி ஆண்டவர் இந்த இடத்துல யோவானை கர்த்தர் எழுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக உத்தமமான ஜனமாய் ஆண்டவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உத்தமம் இல்லாமல் வாழ்கிற செல்லான ஜனத்துக்கு மத்தியில் உத்தமமாக வேதத்தில் நான் வாசிக்கும் போது, யோபை குறித்து வாசிக்கும் போது, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன். 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த காரியம் தான். ஸ்தோத்திரம். சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விளங்குகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான யோபை குறித்து அதிலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் யோவானை அங்கே எழுப்புறது மாத்திரமல்ல, எதற்காக எழுப்பினார்னா உத்தமமான ஜனத்தை தனக்கென்று
உத்தமமான ஜனத்தை அவர் பத்திரமாய் அவர் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ உத்தமமான ஜனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பாவத்துக்கெல்லாம் விலகி ஜீவிக்குமா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அந்தரங்கமான காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா? வெறுத்து. எப்படி நடக்கக்கூடாது? தந்திரமாய் நடவாமல், தேவ வசனத்தை புரட்டாமலும், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? பவுல் எழுதுகிறார். நாங்கள் ஜனங்களுக்கு மத்தியில் எங்கள் மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை நாங்கள் எப்படி விளங்கப்படுகிறோம்? இன்றைக்கி நம்முடைய சபையில் ஆராதிக்க நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் உத்தமர்கள் என்கிற ஒரு சாட்சி எழுவணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சர்ச்சுகளை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்க, வாராங்க, இருக்காங்க, ஸ்தோத்திரம். ஒரு உத்தமமான ஜீவியம், கண்ட நாடகம், கண்ட சினிமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கண்ட காரியத்தெல்லாம் ஸ்தோத்திரம். உலக விற்கிற வழிபாடுகள், பல காரியத்துக்கு நாள் பார்க்க, நட்சத்திரம் பார்க்க, பல காரியத்துக்கு இடம் கொடுத்து ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய அத்தனை காரியத்துக்கு எப்படி தான் இருக்காங்க சொல்லுங்களேன்? ஈடுபட்டு இருக்கிறாங்க, அடிமையாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒரு உத்தமமான ஜனமாய் கர்த்தர் நிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உத்தமர் யாரு அப்படின்னு சொன்னால், பாவத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? புரட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆள் வரணுங்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ, கோயிலுக்கு வந்தால் போதும், உன் பிள்ளையை எங்கேனாலும் கட்டி கொடுத்துக்கோ, ஸ்தோத்திரம். இந்தில் கட்டி கொடுத்தாலும் சரி, வேறு எங்கே கட்டி கொடுத்தாலும் சரி, எப்படினாலும் சரிதா, அப்படி பேசுகிற ஆட்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளை நம்ம எல்லா இடத்திலும் நம்முடைய மனசாட்சி ஸ்தோத்திரம், நம்மளை எல்லா இடத்திலும் எப்படி விளங்கப்படணும்? உத்தமனாய் விளங்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது காரியம், நம்ம எங்கே உத்தமர்களாய் விளங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்தின் மத்தியில் நம்முடைய ஸ்தோத்திரம் சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம உத்தமமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து அவங்க என்ன செய்யணும்? யார்? சமுதாயத்தின் மத்தியில், ஜாதிகளுக்கு மத்தியில் நம்மளை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. சமுதாயத்துக்கு மத்தியிலும் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஸ்தோத்திரம் காணப்படுகிற நமக்குள்ள ஸ்தோத்திரம், நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன், சாட்சி போயிட்டுனா எல்லாமே போச்சு. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு மரத்தை உண்டு பண்ணுவதற்கு ரொம்ப நாட்கள் ஆகும், தண்ணி ஊற்றி. ஆனால் வெட்டி போடுவதற்கு ஒரு நிமிஷம் என்ன ஆகும்? வெட்டி போட்டுடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மளை எதா வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளை எதா வச்சிருக்கிறாரு? சமுதாயத்துக்கு மத்தியில் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் என்ன வச்சிருக்கிறார்னா உத்தமராக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு தரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு தரம் பாளையங்கோட்டையில் நான் செய்தி கொடுத்துட்டு கடம்பூருக்கு பஸ்ஸில் போய்கொண்டு இருக்கும்போது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பஸ்ஸில் போகும்போது ஸ்தோத்திரம் 10 ரூபா தான் டிக்கெட். இப்போ 15 ரூபா, 16 ரூபா, 17 ரூபா, ஒவ்வொரு பஸ்ஸை பொறுத்து இருக்குது. 10 ரூபா. அப்போது டிக்கெட் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கும்போது ஸ்தோத்திரம், அந்த கண்டக்டர் என்ன செஞ்சாங்கன்னா 90 ரூபாயே கையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். நானும் வாங்கிட்டேன், வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். நம்ம 10 ரூபா கொடுத்தோமா 100 ரூபா கொடுத்தோமா எனக்கு சந்தேகம். ஆனால் பார்க்க வேறு ரூபாயும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 10 ரூபா தானே நம்ம கொடுத்தோம், 100 ரூபா கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்த 100 ரூபாயும் இருந்துச்சு, முழு தாளாக இருந்துச்சு. சரின்னு அவர் இங்கேருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் டிக்கெட் போட்டு டிக்கெட் முன்னால் போயிட்டு நான் பின்னால் ஏறி இருக்கேன்.
ஆனால் நான் கையிலே வச்சுக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் டிக்கெட்னு வரும்போது சொன்னேன், நான் கொடுத்தது 10 ரூபா தான், ஆனால் நீங்கள் 100 ரூபாய் யாபத்தில் 90 ரூபாயை என்ன செஞ்சுருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க, இந்த ரூபாயை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே சொன்னார், நீங்கள் நேற்று ஸ்தோத்திரம் சனிக்கிழமை ராத்திரி ஸ்தோத்திரம் பாளையங்கோட்டையில் நீங்கள் பேசுனீங்கல்ல, என்ன மாதிரி பேசுனீங்க, யாருக்கு ஏற்ற விடுதானா, உங்கள் செய்தியை கேட்டு நீங்கள் மாடியிலேருந்து இறங்கி மேலே போகிறத வரதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் கிறிஸ்டின் தான். ஆனால் ஸ்தோத்திரம் கொடுத்த ரூபாயை திரும்ப பாசு கொடுக்காரா, ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு தாரான்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வேணுனுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னாரு. நம்மளை எந்த விதத்திலெல்லாம் நம்மளை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம இந்த உலகத்தை 2 கண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்தோத்திரம் ஜனங்களை 1000 கண்ணு உடையவர்களாக என்ன செய்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ முதலாவது காரியம், நம்முடைய சமுதாயத்தின் மத்தியிலையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லவர்களாக, அதாவது பிழையற்றவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்க. 19வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். 12லிருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன், இன்றைக்கு செய்கிற தப்பை யாரும் என்ன செய்கிறதில்லை, உணர மாட்டாங்க. இப்படி செஞ்சிட்டோமே அப்படி செஞ்சிட்டோமேன்னு யாரும் உணர மாட்டாங்க. பாருங்க, அடுத்தவங்களுடைய பிழை அல்ல, தன் நல்ல பாருங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவாய் எனக்குள்ள கிடக்கிற குற்றங்களுக்கு என்ன செய்யும், நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு என்ன செய்யும். அவர் சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலைக்கு காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள, எது பாவங்கள் ஆண்டு கொள்ள என்ன செய்யாதரும், ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் என்ன செய்வேன். கல்யாண வீட்டில், அடைத்து வீட்டில் நம்மளை சோதிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இவங்க உத்தமமாக ஜீவிக்காங்களா என்னங்கிறத டெஸ்ட் பண்ணதுக்கு எத்தனையோ காரியத்தை நமக்கு செய்ததுக்கு ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஸ்தோத்திரம், அவங்க வீட்டில் தெரிய போகுதா, நீங்கள் வேதக்காரனுக்கு மற்றவங்களுக்கு இந்த ஒரு நாள் கம்பெனி கொடுங்க நம்மளை சொல்லுவான். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் எல்லா இடத்துலையும் நம்மளை ஆண்டவர் எப்படி வைக்கணும், உத்தமனாக வாங்க. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் அனுபவிக்க முடியும், தெரியும். ஆனால் பெரும் பாதகத்துக்கு நம்ம எதா இருக்கணும், நீங்களாக்கி இருக்கணும். அல்லேலூயா. தன் பிழைகளை நாம் உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கிறிஸ்தவ முதலாவது காரியம், நம்முடைய சமுதாயத்தின் மத்தியிலையும் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் உள்ள எல்லா காரியத்திலையும் நம்ம நல்லவர்கள் என்கிற, உத்தமர்கள் என்கிற சாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்போ அந்த அக்காட்ட பேசவே முடியாது, வாய் கொடுத்துட்டு வாயில் வருது பூரம் பொய், வாயில் வருது பூரம் கெட்ட வார்த்தை, வாயில் வருது பூரா தோத்திர மற்ற காரியங்கள். அப்படி நம்முடைய வாயில் இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, பெரும் பாதகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விலகி இருக்கணும். முதல் காரியம். 2வது, நம்ம உத்தமம். எதில் உத்தமம், ஸ்தோத்திர உத்தமம் ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துது இது அப்படின்னு சொன்னால் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்களான நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்ததும் உத்தமம். 2வது எது உத்தமம் தெரியுமா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் எனது உத்தமம். இவர் சொல்லி நான் கேட்கவா, இவங்க சொல்லி நான் கேட்கவா, அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு உத்தமமான ஜனமாய் மாறணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும்.
கர்த்தர் கிறிஸ்தவம். நான் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். ஒரு முறை எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தோத்திரம் புதுசாக சர்ச்சுக்கு போனான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், தம்பி தோத்திரம் ஒரு தடவை 4-5 ஃப்ரெண்டோடு அவன் நின்னான். அவன் தனியாக கூட்டி, நீ சர்ச்சுக்கு போகிறல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நீ கட் பண்ணிடு, இது பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பாஸ்டர் தோத்திரம். அதனால் அவனை கொஞ்சம் கொஞ்சம் மொத்தத்தில் விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நைஸாக என்ன செஞ்சிருக்கு, கலத்தி விட்டுரு. இல்லைன்னு சொன்னால் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நான் என்ன காத்துக்கிடுவோம் பாஸ்டர் தோத்திரம். என்ன ஃப்ரெண்டு என்ன இது பண்ணான், இன்னைக்கு வரைக்கும் அவன் குடிகாரனாக இருக்கான், குடிகாரனாக மாறிட்டான். சோத்திரம். அப்படியே இழுத்து கொண்டு போய் குடிகாரனாக ஆகிட்டான். ஸோ நீ ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவேன், பின்வாங்கிடுவேன். நீ அப்படிப்பட்ட விதத்துக்கெல்லாம் விலகி நீ ஜீவியனை கேட்கலை. சோத்திரம். ஏதை சொல்லுகிறேன்னா, அப்போ செவி கொடுத்தல் தான் என்னது உத்தமம். மனிதர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறது, தெய்வத்துக்கு தேவாதி தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். அதுக்கு கீழே 24வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையும் கட்டளைகளையும் நம்ம மீறினா என்ன ஆகும், நான் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை நான் என்ன செய்தேன், மாமன் சொல்லுதான், மச்சான் சொல்லுதான், சித்தி சொல்லுதா, சித்தப்பா சொல்கிறா, அவங்க சொல்ல நான் கேட்டேன்னு சொல்லி நாம் செவி கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரு, ஸ்தோத்திரம். மரியாள் சொல்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வோமானால் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம உத்தமமான ஜனமாக இருப்போம். அவன் சொன்னான், இவன் சொன்னான். இங்கே பாருங்க, சவுல் சாமுவேலை நோக்கி சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் நான் மீறினதுனால நான் என்ன செய்தேன், பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல. அப்போ அவர்கள் சொல்ல, உலகத்தான் சொல்ல நம்ம கேட்கவே கூடாது. சொல்ல கேட்டேன். இன்றைக்கு உத்தமம் எதில் இருக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுல, ஆண்டவருக்கு செவி கொடுத்ததில் உத்தமம் காணும். சரி, 3வது காரியம் எது உத்தமம் என்று சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 19வது வசனம். 25, 19 21 வரைக்கும் வாசி. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்ப வந்து, இப்போ அந்த எஜமான் சோத்திரம் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துட்டு என்ன செய்தார், கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன செய்கிறாரு, வர்றாரு. இப்போ கொடுத்திருந்த தாளந்தை தோத்திரம் திரும்பி வந்து என்ன செய்கிறாரு, ஒருத்தட்ட 5 தாளந்து, ஒருத்தட்ட 2 தாளந்து, ஒருத்தட்ட 1 கொடுத்தாரு. சோத்திரம். ஆனால் அந்த தாளந்தை திரும்பி வந்து கணக்கு கேட்காரு. கணக்கு கேட்டான். அடுத்து 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை, அப்போ 5 5 10 தாளந்தை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான், சம்பாதித்து பண்ணினான். நீர் என்னிடத்தில் 5 தாளந்தை நீர் ஒப்புவித்தீர், அவைகளை கொண்டு வேறு 5 தாளந்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், சம்பாதித்தேன் என்றார். நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை என்ன செய்வேன். இப்போ 3வது காரியம் எதிலே உத்தமம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஸ்தோத்திரம் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் புதைத்து வைக்கவே. நான் சொல்கிறேன், எல்லாரும் பாடுறதுக்கு முடியாட்டாலும் ஒரு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் பாட பிரயாசப்படுங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல தாளந்துகளை என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்களேன், தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாமோ நமக்கு கொடுத்துருக்கிற சிலருக்கு நல்ல ஊழியம் செய்கிற தாளந்தை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன், செய்யணும். இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரதே பெரிய காரியம் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் நம்முடைய கொடுத்திருந்த தாளந்தை ஒரு நாள் கணக்கு கேட்கும்படி நம்முடைய ஆண்டவர் திரும்ப வருவார். ஸ்தோத்திரம். நல்ல ஆத்மா ஆதாயப்படுத்துவதற்கு உனக்கு நல்ல தாளந்து இருக்க, ஒரு 4 ஆத்மாவை ஆதாயப்படுத்தினியா? ஸ்தோத்திரம். ஒருத்தர் 5 தாளந்து, ஒருத்தன்ட்ட சொல்லுங்க 2 தாளந்து, ஒருத்தன் சொன்னால் ஸ்தோத்திரம் அவன் புதைச்சி வச்சுட்டான். இல்லையா? நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, புதைத்து வைக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம எதையாகிலும் சண்டே கிளாஸ் நடத்துங்க. ஸ்தோத்திரம். வாலிபர் கூட்டம் நடத்துங்க. என்ன தடையும் கிடையாது. இடத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஸ்தோத்திரம் கைப்பறிந்து கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்துருக்கோம். நல்லா ஓடி கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆத்துமா ஆதாயம் செய்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவருக்கு நம்ம உத்தமமானது. அல்லேலூயா. 21 வரைக்கும் வசாச்சா அதில் கீழே அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை என்ன ஆக்குவேன். ஸ்தோத்திரம். கொஞ்ச காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா அநேகத்தில் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார். சாமிட்ட அதான் சொன்னேன். ஸ்தோத்திரம். யார் வந்தாலும் வராட்டாலும் கடம்பூரில் போய் உட்கார்ந்தனாலும் என்ன செய்யணும், ஜோமன். அதே போல் அங்கேயும் அப்படி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை ஸ்தோத்திரம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் ஆட்டையும் ஸ்தோத்திரம் அவன் சகோதரி கேட்கான், நீ ஆட்டெல்லாம் எங்கே விட்டு வந்தேன்? நான் ஒரு ஆள்கிட்ட என்னவா வசமாக என்ன செஞ்சுருக்கேன், விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, ஒருத்தர் சிங்கம் வந்துச்சு, ஒருத்தர் கரடி வந்துச்சு. ஸோ அவன் உன்னிப்பாக கவனித்ததுனால தான் அவைகள்லாம் என்ன செஞ்சது, தப்புச்சு. இல்லைன்னா என்ன செஞ்சு கடிச்சு கொதறி என்ன செஞ்சிடும். அப்போ நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எதையாடு செய்யுங்க. வேலை பார்க்கணும்னு எவ்வளோ பிரயாசப்படுதோம். ஒரு வாரத்தில் ஒரு நாளாகிலும் நான் சொல்ல, நான் ஒவ்வொருவருக்கும் ஆத்துமா பாறை இருந்தால் தாங்க ஊழியம் செய்ய முடியும். பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். தாளந்து வைத்து அல்ல, நம்ம ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். 1000 ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மடிந்து போகிறாங்க, ஆண்டவரை அறியாமல் போகிறாங்களேன்னு சொல்லி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்களேன், பாறை இருக்கணும். நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வரணும். அப்படி இருந்தால் நம்ம ஆத்துமா பாறை நமக்கு வரும். அல்லேலூயா. சிலருக்கு எவன் செத்தானே, எவன் வந்தானே, எவன் போனான். அதுக்கு ஒரு நாள் எஜமானுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் சொல்லுங்களேன். அப்ப யாரு உத்தமன் தெரியுமா? ஆண்டவருக்கென்று பாருங்க, அங்க எஜமான் சொல்றாரு, அவனுடைய எஜமான் அவனை வந்து நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா உன்னை என்ன செய்வேன். நமக்கு கொடுத்துருக்கிறதுல நான் சொல்கிறேன், வேலையில் உண்மையாக இருங்க, தொழிலில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நமக்கு கொடுத்துருக்கிற வருமானத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை கனப்படுத்தி உயர்த்துவதை நாம் கண்கூடாய் பார்க்க முடியும். அல்லேலூயா. கொஞ்சத்திலேயே நம்ம உண்மையாக இருக்கலைன்னா அநேகத்தில் நம்மளை ஆண்டவர் அதிகாரியாக்க முடியவே. 23வது வசனத்தை வாசிங்க. அதில் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் உன்னை என்ன செய்வேன். நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், வேலையில் தொழிலில் நம்முடைய கையின் பிரயாசத்தில் எல்லாத்திலும் உண்மையாக இருந்தால் ஸ்தோத்திரம், கீழே கூடி எங்கேயாவது பிடிக்கிட்டு போகாது. நீ ஸ்தோத்திரம், நான் உன்னை என்ன செய்வேன், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை எஜமானுடைய சந்தோஷத்துக்களை பிரவேசி என்று என்பேன். அல்லேலூயா. அப்போ எஜமானுடைய சந்தோஷத்துக்களை நம்ம பிரவேசிக்கணும். அதில் 26 வாசிங்க. அவனுடைய எஜமான் பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே,
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். அவன்கிட்ட பிடுங்கி என்ன செஞ்சிட்டாரு? 10 தாளந்து இருக்கவன்ட்ட என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா இவன் புதைச்சி வச்சுட்டான். விதைக்காத இடத்துல ஆண்டவர் அறுக்கிற தெய்வன் என்று கர்த்தர் கிறிஸ்துவ. அப்போ யார் உத்தமர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நாம் என்ன செய்யணும்? ஸோ இப்போ அருமையான தந்தை பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்தை என்ன செய்கிறார்? அவர் பிரசங்கத்தை விட அவர் பாட்டு ரொம்ப என்ன செய்யும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சோத்திரம் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குற தாளந்தை என்ன செய்வார்? அன்னைக்கு என்ற ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வாலிப தம்பி நல்ல சண்டே கிளாஸ் நடத்துவார் பாஸ்டர், நீங்கள் ஒரு நாள் சிறுவர் முகாம் நடத்துங்க, அந்த தம்பியை நான் அனுப்பி வைக்கேன், நல்ல பிள்ளைகளுக்கு பாட்டும் கதையும் அழகாக சொல்லி அவர்களை நல்ல ஆண்டவருக்குள்ளே என்ன செய்வாங்க. அப்போ அவருக்கு அந்த தாளந்து என்ன செஞ்சு. அப்போ நமக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை பயன்படுத்துவோமானால் நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள கருவியாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம், யார் உத்தமர்கள் என்று சொன்னால் யாக்கோபு 4வது அதிகாரம் 12வது வசனம். ஏன்னா உத்தமமான ஜனத்தை கர்த்தர் தனக்கென்று அவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துறார். 1:12 யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை. அப்ப யாரு உத்தமன் என்று சொன்னால் சோதனையை சகிக்கணும். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான். அவன் தான் எதா முடியும், உத்தமன் என்று விளங்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை கண்டு சோர்ந்து பெறக்கூடாது. அல்லேலூயா. இழப்பை கண்டு சோர்ந்து பெறக்கூடாது. நெருக்கத்தை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை வேறு பிரித்தவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனையை பார்த்து நாம் ஒரு நாள் விழுந்து பெறவே, எனக்கு யார் சோதனை? சோதனைக்கு மேலே சோதனை வருதே, தாங்கத்தக்க சோதனை தான் தருவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் சோதித்த பின்னு அவர் என்ன, நான் எப்படி விளங்குவேன்? பொன்னா விளங்குவேன் என்று சொல்றேன். அப்ப சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. யோபுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? சோதனை இருந்துச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சோதனை அவன் சகிச்சதுனால தான் ஆண்டவர் அவனை உத்தமனாய், ஸ்தோத்திரம், இழந்த பிள்ளைகளை மறுபடியும் அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. 10 பிள்ளைகளை இழந்த போதிலும் திரும்ப ஆண்டவர் என்ன செய்தார்? திரும்ப என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சோதனையை சகிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? அந்த கிரீடத்தை பேர் சும்மா ஸ்தோத்திரம் போய் உட்கார்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பெறணும்? என்ன பெறணும்? ஜீவ கிரீடம் பெறணும். ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம், ஸ்தோத்திரம், ஒரு இரத்த சாட்சியாய் ஒரு 10 ஸ்தோத்திர ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கும் ஆயத்தமாய் ஸ்தோத்திரம் பிடிச்சி இயேசுவை மறுதளித்தானா உன்னை என்ன செஞ்சிடறோம்? விட்டுருதோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் அவங்கள ஸ்தோத்திரம் அவ்வளோ சித்திரவதைப்படுத்தி அடித்தாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க பிள்ளைகள் மனைவிலாம் சொல்கிறாங்க, ஆண்டவரை என்ன செஞ்சிடாதங்க, விட்டுறாதங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடலாம், பேரலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் கேட்காங்க, ஆண்டவர் மறுதளிச்சிருதியா, உன்னை விட்டுருந்தோம், மறுதளிக்க மாட்டோம், சுட்டான். அப்படி ஒரு 9 பேரை என்ன செஞ்சிட்டாங்க? ஒரே ஒரு மனுஷன் 9 பேரை சேர்த்து, நம்ம மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் நான் மறுதளிச்சு போகிறேன். ஆனால் இவனை மறுதளிச்சு இவனை விடக்கூடாதுன்னு அவனையும் சுட்டிட்டான். என்ன ஆச்சுன்னு சொன்னால், மறுதளித்ததுனால அவனுக்குள்ள கிரீடம் மேலே இருந்து என்ன செஞ்சுதான்? இறங்கி வந்தது. திரும்ப மேலே போனதை அங்கே இருந்த அதிகாரிலாம் பார்த்து ஆண் கதற ஆரம்பித்தான்.
அந்த 10 பேர் மேலேயும் கிரீடம் வந்தது. ஆனால் ஒருத்த மேலே வந்த கிரீடம் மேலே பார்த்து என்ன செஞ்சுட்டு? ஏன் அதை சொல்லுகிறேன்னா, நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? கிரீடம் வச்சிருக்கிறார். அதுக்கு பெறுவதற்கு நம்ம அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன இருக்கணும்? யார் உத்தமர்கள்? சோதனையை சகிக்கிறவர்கள். என்ன சோதனை வந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம். சோதனை வந்தோடனே ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆண்டவர் தேடுகிற அனுபவம் எல்லாம் குறைந்து விடுகிறது. சோதனையை சகிக்க தான் அது சாதனையாய் கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க பார்ப்போம். அது கீழே 14வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:14. அவன் பாருங்க, ஒவ்வொருவரும் எதனால சோதிக்கப்படுதாங்க? அவன் தன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பத்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். என்ன செய்யக்கூடாது? மோசம் போகாதிருங்கள். அப்போ யார் உத்தமர்களாய் உத்தமமான ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், சோதனையை சகிக்கிறவன். நமக்கு வருதெல்லாம் சோதனையே கிடையாது. கொஞ்சம் வசனத்துக்கு கவனிங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காதுங்க. ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் தான். அப்போது ஆண்டவர் நமக்கு வருகிற அந்த சோதனைக்கு மத்தியில் நம்ம நிற்பமான ஒவ்வொருடைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக எத்தனையோ காரியங்களை பட்டதெல்லாம் வாசித்தால் நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சோதனையெல்லாம் அவர் சாதனையாளராக ரிச்சர்ட் உம்பரண்டு முன்னால் அங்கே வந்திருக்கிறார் யூதர். அவரை ஸ்தோத்திரம் ரஷ்யா கவர்மெண்ட் உள்ள 25 வருஷம் உள்ள அடைச்சி வச்சிருந்துச்சு. அவருடைய சரீரத்தை அப்படியே ஸ்தோத்திரம் திங்கிறதுக்கு பட்டினியோடு எளிய உள்ள விட்டாங்க. அப்படியே கடிச்சு அவர் சரீரத்தை காட்டினார். நான் பார்க்குற சிலாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பாளையங்கோட்டைக்கு ஒரே ஒரு நாள் வந்திருந்தார். அவரும் நம்ம 2 பேரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். 25 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. பல லட்சம் கட்டி தான் வெளியே கொண்டு வந்தாங்க அவரை. இங்கே கொண்டு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தலைகீழ கட்டி தொங்க விட்டாங்க. நீங்கள் படு வேதனையில் பரம வெற்றின்னு ஒரு புக்கு இருக்குது, நீங்கள் வாங்கி வாசி பாருங்கள். இல்லை நீங்கள் வாசிக்கணும் விரும்பினா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். ஏற்கனவே ஒரு சிலருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியே கண்ணீர் விட்டுருவோம். ஸ்தோத்திரம். தலைகீழ கட்டி வச்சு மலத்தை அவருடைய வாயில் வச்சாங்களாம். எப்படி இருக்கும்? அந்த அம்மா ஒரு பக்கம், பிள்ளைய ஒரு பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மத்தியில் ஆண்டவரை மறுதளிக்காதபடி ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் இல்லைன்னு சொல்லிடு, உன்னை என்ன செஞ்சிடும்? விட்டுதான். கடவுள் உண்டுனார். அவருடைய காதுக்குள்ளே ஸ்பீக்கரை பொருத்தி கடவுள் இல்லை 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 இல்லைன்னு சொல்லி அது எப்போதும் சொல்லிக்கொண்டு இருக்கிற ஸ்பீக்கரை பொருத்தி வச்சாங்களாம். அதுக்கு மத்தியில் அவர் ஸ்தோத்திரம் நின்றார். அல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்தா பார்க்குறாங்க, நல்ல உயரமாக, அவ்வளவு பிரகாசம். ஸ்தோத்திரம். அவர் கிட்ட போய், ஏன்னா அது அவருடைய புக்கை நான் வாசிச்சதுனால ஸ்தோத்திரம், இவ்வளவு அவருடைய கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா குழி குழியாக இருக்கு. எலி தின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் வந்தாங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவருக்காக அவ்வளவு சோதனைகளை என்ன செஞ்சுருக்காங்க? சகித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? 4வது காரியம், சோதனை என்ன செய்யணும்? சாதனையாக மாற்றணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம உத்தமர்களாய் மாற முடியும். ஸ்தோத்திரம். மத்தேயு 4:1 வாசிங்க. 2 காதி வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு. அப்போ பிசாசு கூட யாரை சோதிச்சிருக்காங்க? இயேசுவை சோதிக்கும்படி வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் என்ன செய்து கொண்டு போகப்பட்டார். அப்போ நம்ம ஆண்டவருக்கே பச்சை மரத்துக்கு அந்தன்னா நம்மளாம் பட்ட மரம். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பச்சை மரத்தை கூட சில விட்டுருவான். ஆனால் பச்சை மரத்தை விட்டுருவான். பட்டு போன மரத்தை எப்பண்டா வெட்டி கொண்டு போகணும்னு நினைக்கிற உலகம். ஆனால் சோதனையை சகிக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு உத்தமர்கள். 5வது காரியம் வேகமாய் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம்.
அதுக்கு முன்னால் உன்னத பாட்டு 1:4 வாசிங்க. அதை வாசித்து அதை வாசிப்போம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்து ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னாலே நாங்கள் ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைக்கு அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்களே கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சரசத்தை பார்க்கலாம், உம்முடைய நேசத்தை நாங்கள் நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உத்தமர்கள் என்ன செய்வாங்கன்னா கர்த்தரை ரொம்ப நேசிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சரசத்தை பார்க்கலாம், உம்முடைய நேசத்தை நாங்கள் நினைப்போம். உத்தமர்கள் உம்மை, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உத்தமர்களாக இருப்போமானா கர்த்தரை அதிகமாக நேசிப்போம். வேலைக்காக மாத்திரம் இயேசுவை நேசிக்கக்கூடாது. பாதுகாப்புக்கு மாத்திரம் இயேசுவை நேசிக்கிறவர்களால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம உத்தமர்களாக விளங்குவதற்கு இயேசுவை அதிகமாக என்ன செய்யணும்? நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை நேசித்து கைவிடப்பட்டவர்கள், இந்த நேசித்து ஒன்றுமில்லாமல் தருத்தரமாக போனவன் ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் போனவன் தான் இருக்குமே தவிர, ஆண்டவர் ஒரு நாள் உத்தமர்களை கைவிடவே, உத்தமர்கள் உண்மை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. அப்போ நீங்களும் நானும் உத்தமர்களாக இருந்தால் நல்ல கர்த்தரை நேசிக்கணும். நம்முடைய நேசம் வேறு எது மேலேயும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய நேசத்தை வைக்கவே, பிரியத்தை வைக்கக்கூடாது. எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய நேசம் கர்த்தர் மேலே இருக்குமானால் நம்ம யாராக மாறுவோம்? உத்தமர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. நீங்கள் சொந்த பந்தத்தை நேசித்து பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனையில் நீ அக்காவும் இல்லை, நீ தங்கச்சியும் இல்லை, நீ அண்ணனும் இல்லை, அது இல்லை, எல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க. எல்லாம் ஸ்தோத்திரம். சொந்த பந்தம்லாம் ஒரு நாள், நம்முடைய நேசம் ஒரு நாள் மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெத்த தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய நேசம் கூட மாறிடும். ஆனால் நாம் சேவிக்கிற ஆண்டவர் மேலே நேசம் வச்சோம்னா ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேலே நேசத்தை வைக்கும்போது யார் நேசம் பாருங்க, உத்தமர்கள் அவரை என்ன செய்வாங்களாம்? நேசிப்பாங்க. இப்போ யாக்கோபு 4:4 வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. அப்போ உலக சிநேகம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நேசிக்கணும். எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க நான் பெரிய பரிசுத்தமான், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் யார்ட்டையும் நான் பேச மாட்டேன், வைக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. படுத்துக்கிட்டால் பக்கத்து வீட்டுக்காரன் தான் முதல்ல வருவாங்க. அல்லேலூயா. அவங்க தான் அதுக்கு பிறகு தான் சொந்த பந்தம்னா, அதுக்கு பிறகு தான் என்ன செய்யும்? வரும் சபையாரெலாம் அதுக்கு பிறகு தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தை நாம் சிநேகிக்கிறவர்களை இருக்கக்கூடாது. உலக சிநேகத்திற்கு பாருங்க, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவர் தேவனுக்கு என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு ஆண்டவரை தவிர மற்ற எல்லாத்தையும் சிலர் அதிகமாக நேசிக்கிறாங்க. பிள்ளையை நேசிக்கணும், பேரம்பேத்தியை நேசிக்கணும். ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து தான் நம்ம பேரம் பேத்தி ஸ்தோத்திரம் பிள்ளைகள், ஸ்தோத்திரம் பேர பிள்ளைகள்லாம் அதுக்கு அடுத்து தான். தவிர கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம முதன்மையாக தூக்கி வைக்கவே கூடாது. என்ன வாசிங்க பாபா, இன்னும் ஒரு 2 வசனத்தை சொல்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வேகமாக முடிச்சோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனம். இன்றைக்கு மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க, துரோகிகளாயும். முதல்ல இருந்தே வாசிக்குமா? இல்லை, முதல் வசனம் பாருங்க. மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வருவென்று அறிவாயாக. எப்படி எனில், இன்னைக்கு எப்படி இருக்காங்க? இதில் சொல்லப்பட்டு இருக்க அத்தனை பட்டியலும் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கு. முதலாவது அவன் எப்படி இருக்கான்? தற்பிரியராக இருக்கிறாங்க, பணப்பிரியராக இருக்கிறாங்க, வீம்புக்காரங்களாக இருக்கிறாங்க, அகந்தை உள்ளவங்களாக இருக்கிறாங்க, தூசிக்கிறவங்களாக இருக்காங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்களாக இருக்காங்க, நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். இச்சை அடக்கம் இல்லாதனால தானே பச்சை பிள்ளையை கொள்றாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவராயும்,
துரோகிகளாயும். பாருங்க, நான் சொன்ன காரியம் இந்த தேசத்தில் நடக்கலையா? இது அத்தனையும் என்ன செய்யுது? வேற நாட்டில் இல்லை, நம்ம நாட்டிலேயே நடக்கு. இல்லை எலோயா, வேற எங்கே இல்லை, நம்ம ஊர்லேயே நடக்கு. இருமாப்பு உள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய், தேவ பிரியராய் இராமல் சுகபோக, நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நல்லா தோத்துறோம், நல்லா தோத்துறோம், எப்போ டபான் சாயுதுன்னு தெரியாது. சுகபோக பிரியராய் இருக்கவே எங்க அடுத்து போட்டிருக்கு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்? விலகு. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகினால்தான் நம்ம யாரா மாற முடியும் தெரியுமா? உத்தமர்களாக மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா காலத்து ஜனங்கள் புசிப்பதில் குடிப்பதில் எல்லாம் இருந்தாங்க. அதை பேலை உண்டு பண்ணதுக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, வேலை பார்த்தாங்க. ஆனால் யாரும் உள்ள என்ன செய்யலை, இவர் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கு மனம் இல்லை. ஆனால் தன் குடும்பத்தை காக்குவதற்கு நோவா பேலை என்ன செய்தான்? உண்டு பண்ணினான். அல்லேலூயா. சோத்திரம். உள்ளே வச்சிட்டாரு. மிருகம் எல்லாம், ஆடு மாடு எல்லாம், ஒட்டகம் எல்லாம் உள்ள ஜோடி ஜோடியாக வந்துட்டு கதவை பூட்டிட்டாரு. இப்போ வந்து கதவை என்ன செய்கிறாங்க? தட்டுறாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம தேவ பிரியராக இருக்கணுமே தவிர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் மேலே பிரிய வைக்கணும். உலகத்து மேலே நம்ம என்ன வைக்கக்கூடாது? பிரிய வைக்கவே கூடாது. அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால், நான் சொல்லலை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அவன் யாரு? அவன் எவனாக இருந்தாலும் சரி, மாமனாக இருந்தாலும், மச்சனாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், அவன் இயேசுவிடத்தில் அவன் அன்பு கூறலைன்னா அவன் யார் தான்? சபிக்கப்பட்டவன் தான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அப்போ அன்பு கூறாமல் போனால் அவன் யாரு? சபிக்கப்பட்டவனாக மாறிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். ஆண்டவரை நாம் நேசித்தால்தான் நம்ம உத்தமமாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிப்போம். அடுத்து 6வது காரியம். அதுதானே 6வது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், என்னாகமும் 32வது அதிகாரம். ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். 7 காரியத்தில் 32:11 பாருங்கள், இல்லைன்னா 1 பாருங்கள். உத்தமமாய் என்னை பின்பற்றின குமாரனாகிய காலேபு, நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர உத்தமமாய் என்னை பின்பற்றின. அப்போ உத்தமம் ஸ்தோத்திரம் எதில் இருக்குன்னா, நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்ம உத்தமமாக சேவிக்கணும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் உத்தமமாக கர்த்தரை என்ன செய்தாங்க? சேவித்தாங்க. காலேபு யோசுவாலாம் உத்தமமாக நேசித்ததால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கானானுக்குள்ளே போக முடிஞ்சது. அல்லேலூயா. உத்தமனுக்கு எப்பவும் கர்த்தர் எப்படி இருப்பார்னா துணையாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உத்தமமாய் ஆண்டவரை நிறைய வசனம் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் போய் வாசி பாருங்க. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 4வது வசனம், 2 நாளாகமும் 31, 20, 21 வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, நம்ம உத்தமமாய் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுகிற முழு இருதயத்தோடு ஆண்டவரை என்ன செய்யணுமா? பின்பற்றுகிறவர்களாக இருந்தால்தான் நம்ம உத்தமமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 7வது காரியம், யார் உத்தமர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சியாய் வாழுகிறவர்கள் உத்தமர்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாமை பார்த்து 99 வயதில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அப்போ எத்தனை வயசுல சொல்றாரு? சாக போகிற நேரத்தில் எதுக்கு நீ உத்தமம் சும்மா இருந்துட்டு போன்னு சொல்ல. 99 வயதில் கூட நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்?
எத்தனை வயசு ஆனாலும் நம்முடைய உத்தம ஜீவியம் மாறக்கூடாது. அல்லேலூயா. காலங்கள் மாறும், எல்லாம் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் மாறுவார், ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் மாறுவாங்க, எல்லாரும் மாறலாம். ஆனால் நம்முடைய உத்தமம் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது. அப்போ எதில் உத்தமம்? நம்முடைய சாட்சி. நம்மளை குறித்து ஸ்தோத்திரம். நம்முடைய மருமக சாட்சி சொல்லுவாரா? மாமனார் சாட்சி சொல்லுவாரா? ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாங்களா? சாட்சி மிக மிக முக்கியம். அம்மா அப்பா வேணால் சாட்சி கொடுப்பாங்க, என் மகனை மாதிரி உண்டா, என் மகளை மாதிரி உண்டான தாய் தகப்பன் சொல்லுவாங்க. நம்மளை குறித்து மாமா மாமியார் என்ன செய்யணும்? சத்தமே வர மாட்டேங்குது. இருக்கீங்களா? சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வா கடம்பூர் ஆராதனைக்கு ஒரு தாயார் வந்தாங்க. அந்த பிறகு இறந்தது எனக்கு தெரியாது, எங்களுக்கு 2 பேத்துக்குமே தெரியாது. அந்த அம்மா போகும்போது அழுதுகிட்டு ஸ்தோத்திரம். பிரதர் நல்லா இருக்கான்னு நானும் கேட்கேன், பாஸ்டமாவும் கேட்கேன். அது அப்படியே கண்ணீரோடு அவர் செத்து 1 வருஷம் ஆச்சுச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம், மகனையும் மருமகளையும் இந்த வச்சுட்டு தான் பாஸ்டமாக வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஒரே பையன், ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளையை இறந்து போச்சு. அது முன்னால் சோமலாமா, திடீர்னு சோமலாமாயி இறந்து போச்சு. ஒரே மகன், கங்காடரில் தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். மகனையும் மருமகளையும் பார்ப்பதற்கு ஸ்தோத்திரம், இவங்க ஆட்சி ஐயரும் 2 பேரும் சோறு வாங்கி குழம்பு வச்சு கொண்டு வந்து, புரியலையோ? புரியாதே. மகனையும் மருமகளையும் பார்க்க வந்தால் சோறு பொங்கிட்டு தான் என்ன செய்யணும்? கொண்டு வந்து இவங்க ஸ்தோத்திரம், இவங்க தான் பொங்கி சாப்பிடும். அந்த மருமக பண்ண கொடுமை. அவர் வண்டியில் போய்கிட்டு போதே அதை நினச்சி ஸ்தோத்திரம், அதில் ஸ்தோத்திரம் உக்கி அப்படியே கீழே விழுந்து வண்டியோடு வேறு பக்கம் கிடந்து. பவுல் பிரதர் தான் தூக்கியிருக்காரு சொன்னார். முகத்தில் அடிச்சு கிடந்து 2 பிள்ளைகள் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மாமா மாமியாரை நேசிக்கிற இறுதி என்ன செய்யலை? இல்லை. இவ்வளவு சொந்தத்தில் வேற கட்டியிருக்காரு. சொந்தத்தில் அந்த பிள்ளை எனக்கு தெரியும், கல்யாணத்துக்கு நான் போயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா கணிக்காது, சொந்தத்தில் கட்டணும்னு கட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லுது, என் மகனையும் மறுபடியும் போய் பார்க்க போகணுன்னா, பிள்ளைகளை பார்க்க போகணுன்னா நாங்கள் எல்லாம் அங்கேருந்து தான் என்ன செய்யணும். எப்படி இருதயம் இருக்கு பாருங்க. அதே இது அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி வந்தால் அங்கே என்னதான், அங்கே எல்லாம் தாராளமாக என்ன செய்யணும். ஏதை சொல்கிறேன் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சாட்சியிலே நம்ம எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. வாசிங்க ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 3:2 முடிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் யாரு? ஊழியக்காரன், தேவனுடைய பிள்ளைகள். கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவி உடைய புருஷனும், சாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியமானதை உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனமாய் என்ன செய்யணும்? இருக்கணும். குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாட்சி மிக மிக முக்கியம். அல்லேலூயா. நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். பாஸ்டமாக எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதுக்கு தான் ஸ்தோத்திரம். ஏன்னா வாலிப நாட்களில் எத்தனையோ காரியத்தெல்லாம் கடந்து வந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் நம்மளை குறித்து என்ன செஞ்சிடக்கூடாது. நான் வரட்ட மழை காலையில் நீ இருமா, நானும் சாமும் போகிறேன்னா மழை பெஞ்சா வந்து லொக்குன்னு இருமிக்கிட்டு கிடந்தாலும் ஸ்தோத்திரம், கடவுள் பிறப்பிட்டு என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சாட்சியில் எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. எபேசியர் 5:3 வாசிங்க, ஜெபம். எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றொருந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது பாருங்க. நம்ம பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளைகள். நம்மிடத்தில் வேசித்தனமோ மற்ற அசுத்தங்களோ பொருளாசைகளோ இவைகளில் இவங்க சிக்கி இருக்காங்க, இவங்க காரியத்தில் இருக்காங்கன்னு நம்மளை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவைகளை சிக்கி தவித்துக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய சாட்சி என்ன செஞ்சிடக்கூடாது. ஊழியம் செய்த அநேகர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. ஊழியம் செய்கிற என்ன செய்யுது, வருமானம் இல்லை, அதுக்காக என்ன செய்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் சிலர் சேல்ஸ் பண்ணுறாங்க, மருந்து வியாபாரம் பார்க்குறாங்க, பல காரியத்தில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்முடைய சாட்சி நம்மளை யாரா விளங்க பண்ணும், உத்தமனாய். அப்போ அங்கே யோவானை ஆண்டவர் எழுப்பினது எதுக்காக எழுப்பினார்? உத்தமமான ஜனத்தை தமக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி பல முறை இப்போ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஸ்தோத்திரம் ஒரு காட்டு தீ வந்து பல ஆயிரக்கணக்கான வீடுகள் என்ன செஞ்சுட்டு சாம்பலாயிடுச்சு. எதனால் வந்து தெரியுமா? ஏன் ஸ்தோத்திரம், சோதங்குமார பட்டணம் மாதிரி அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் போயிட்டு வந்த பாஸ்டர் மைக்கேல் சாமி ஐயா முன்னாலேயே சொல்லுவார், எப்பா அங்கே இருக்கிற பாவம் மாதிரி எங்கேயுமே கிடையாது. சோத்திரம் உள்ளே போனால் நம்மளை தூக்கியே கொண்டு போயிடுவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக. அங்கே கைப்பிரதி கொடுக்க போனார் அவர் சொன்னார். அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே நான் போனேன் அப்படின்னு சொன்னார். ஸோ கடந்த நாட்களில் பாஸ்டர் எட்வர்ட் ராஜன் அங்கே சொன்னார், அமெரிக்கா வேறு அடிக்கடி போயிட்டு வர்றார். அந்த கலிபோர்னியாவில் அவ்வளவு கொடூரம் பாவம். ஸோ சொல்கிறாங்க, நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அந்த தீ வானத்திலிருந்து வந்ததுங்க, வந்ததுங்க. எங்கேருந்து வந்ததுன்னே என்ன செய்யலை தெரியல. சோத்திரம். இப்போ நம்முடைய தேசத்தில் பாருங்கள், விக்கிர ஆராதனை, பாவத்தை பச்சை தண்ணீராக என்ன செய்கிறாங்க, ஸ்தோத்திரம் பெருகி கொண்டு போகிறதை பாருங்க. ஆனால் இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உத்தமமான ஜனத்தை தமக்கென்று கர்த்தர் என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லே. 7 காரியத்தை சொல்லி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் சொந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நல்லவர்கள் என்கிறதான, பிழையற்றவர்கள் என்கிறதான, மறைவான பாவங்களுக்கெல்லாம் விலகி ஜீவிக்கிறவங்கிற சாட்சி பெறணும். 2வது காரியம், ஸ்தோத்திரம், உத்தமர்கள் யாரு? மனுஷனுக்கு செவி கொடுக்கிறவல்ல, தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்கள் உத்தமர்கள் என்று சொன்னோம். 3வது காரியம், ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் உத்தமர்கள். 4வது காரியம், ஆண்டவருக்காக சோதனையை சாதனையாக மாற்றணும். சோதனையை சகிக்கிறவர்கள் தான் நம்ம உத்தமர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். 5வது காரியம், கர்த்தரை எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக நேசிக்கணும். அவரை நேசிக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு உத்தமமானவர்கள். 6வது காரியம், முழு இருதயத்தோடு ஆண்டவரை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் உத்தமர்கள். 7வது, தான் பெற்ற சாட்சியை இழந்து போகாதவர்கள், சாட்சியாய் வாழ்கிறவர்கள். ஆபிரகாமை பார்த்து 99 வயசில் சொல்கிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல்கிறார். ஸோ நம்ம உத்தமன் என்கிற சாட்சி விளங்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் தர சுருக்கமாக யாராலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிப்போம். பாசமாக ஜெபம் பண்ணுங்க. ஷபரபலபரப ஷபரபலபரபல. இயேசுவே, Jesus.
ஆமே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராதனை துவக்கத்திலிருந்து இறுதி வரை நடத்தி தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடிமை பலப்படுத்தினதுக்காய் பலவீனத்தில் உன்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கினபடினால் உமக்கு நன்றி செலுத்தும். வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அன்றைக்கு யோவானை ஆண்டவரே நீ எழுப்பி ஆண்டவரே உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும்படி நீர் எழுப்பினது போல ஆண்டவரே உத்தமமான ஜனங்கள் ஆண்டவரே சபையில் எழுப்பத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கேட்ட அந்த 7 காரியத்தை விட்டு விடாதபடி இதன்படி நடக்க ஆண்டவரே உத்தமமாய் வாழ ஆண்டவரே உத்தமமாய் வாழ்ந்து பத்திரமாய் காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லாரையும் பலப்படுத்துங்க. ஆண்டவரே தடைப்பட்ட பிள்ளைகளை வரக்கூடிய நாட்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரும் செய்கிற வேலைகள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தும்படியாக எங்களுடைய ஜெபம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவரே தடைப்பட்ட பிள்ளைகளை வரக்கூடிய நாட்களை கர்த்தர் கொண்டு வா. மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. துதி கனம் மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனை துதியுங்கள். சூரிய சந்திரன் துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரன் துதியுங்கள், பிரகாச நட்சத்திரம் துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நாம் இயேசு ராஜாவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் ஆராதனையில் பங்கு பெற்ற தடைப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. அல்லே